ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன் 2025. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்தப் போகிறது. சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன. 2025 ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நுழைய உள்ளோம். அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை மாற்ற உள்ளார். முதலாவதாக அக்டோபர் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கும் அக்டோபர் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கும், கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கும், கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். முக்கியமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கும் செல்ல உள்ளார். இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்போது 2025 அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சாதகமான பலன்களை தரும். அக்டோபர் 27 வரை சூரியன் பயிற்சி உங்கள் 10வது வீட்டில் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அக்டோபர் 17க்கு பிறகு சூரியன் உங்கள் லாப வீட்டில் பயிற்சிக்கிறார். இருப்பினும் சூரியன் பலவீனமடையும். எனவே முழுமையாக அனுகூலத்தை அளிக்காது. ஆனால் இன்னும் சாதகமான முடிவுகளை சூரியனால் அதிக அளவில் கொடுக்க முடியும். இந்த மாதத்தில் சூரியன் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் அளிக்கும். செவ்வாய் பயிற்சி அக்டோபர் 27 வரை லாப வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் 12ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் அடையாளத்தில் இருப்பார். இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் சாதகமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதி வரை உங்கள் புதன் உங்களின் 10ஆம் வீட்டில் இருப்பது சாதகமான நிலையாகும். அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை புதன் கிரகம் உங்கள் லாப வீட்டில் இருக்கும். ஆனால் அக்டோபர் 27க்கு பிறகு புதனின் நிலை வலுவிழந்து, ஆனால் புதனின் பாதியில் புதனும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் 7வது வீட்டிலும் மற்றும் 2ஆம் பாதியில் 8ஆம் வீட்டிலும் உச்சத்தில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிக அளவில் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் மாதத்தின் 2ஆம் பாதியில் குரு உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரலாம். சுக்கிரன் பயிற்சி பற்றி பேசுகையில் அக்டோபர் 9 வரை சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது. ஆனால் அக்டோபர் 9க்கு பிறகு உங்களுக்கு பலவீனமான பலன்களை தரக்கூடும். சனி 4வது வீட்டில் வக்ர நிலையில் அதன் சொந்த ராசியில் பேச்சிப்பார் மற்றும் சனியிடம் அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது. ஆனால் ராகு கிரகத்தின் பெயர்ச்சி உங்கள் 3வது வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ராகுவிடமிருந்து சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். கேது கிரகம் உங்களுக்கு பலவீனமான பலன்களை தருவதாக தெரிகிறது. அதாவது அக்டோபர் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவது போல் தெரிகிறது. அவர்களிடமிருந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பது இயல்புதான். இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு சாதகமான பலன்களை வழங்கலாம். வாய்ப்புகள் நிறைந்த மாதம். சில இடங்களில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மகிழ்ச்சி மற்றும் புதிய மாற்றத்தை அளிக்கும். என்றாலும் மூதாதையர் வழிபாடு நல்லது.
பொருளாதாரத்தில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உண்டு. அனுகூலமான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை அளிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றியை அளிக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் மற்றும் லாபம் உண்டு. அவர்களின் வாழ்க்கை பாதை குறித்து நம்பிக்கை கூடும். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பூவாடக்காரியை இந்த மாதம் கும்பிடுவது சிறப்பு. பெண் தெய்வ வழிபாடு மகிழ்ச்சி அளிக்கும். தொழிலில் லாபம் இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை. லாபங்கள் மற்றும் ஆதாயங்கள் கூடும். பரிகாரம்: இறைச்சி மற்றும் மது போன்ற சிற்றின்ப விஷயங்களில் இருந்து விலகி இருங்கள். லட்சுமி கணபதியை வணங்குவதன் மூலம் வாழ்வில் நன்மை நடக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.